ஹாய்ங்க. நாங்க தான் உங்கள் கார்த்திக் கவிதா. கவிதா எங்க இருக்கிற, கார்த்தி அங்க உட்காந்துருக்கிறாரு. நமக்கு இன்னைக்கு காலை வேலை 7:55 ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஸ்கூல் இல்லாதனால நமக்கு லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போதான் டீயே வச்சிருக்கிறேன். இனிமேல் டீ குடிச்சிட்டு இதுக்கப்புறம் தான் சமைக்கணும். இன்னைக்கு பொழுதுனைக்கு நம்ம என்னென்ன வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சாயங்காலம் வரையும் ஈவினிங் வரையும் என்ன வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இட்லிக்கு மாவு தீந்துருச்சு. அதனால இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன். வாங்க என்னென்ன ஊற வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ராகி தோசைக்கு ஊற வச்சிருக்கேன். இது ராகி தோசைக்கு உளுந்து, கருப்பு உளுந்து. அடுத்து பாத்தீங்கன்னா இது நார்மல் இட்லி தோசைக்கு அரிசி ஊற வைக்கிறேன். கடலக்காய் வீட்டுக்கிட்டே கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் வாங்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அண்ணன் கொண்டு வந்தாங்க. சரி, அதே மாதிரி அடிக்கடி வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீதிக்குள்ளே நம்ம பைரவா இருக்கிறதுனால எந்த வண்டியுமே வராதுங்க. பைரவா எந்த வண்டியும் உள்ளே அலோடு பண்ணாதுங்க. அதனால் இந்த அக்கா பக்கத்து வீட்டுக்கிற அக்கா முன்னாடி நின்று கூப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம யாராவது பக்கத்தில் நின்று கூப்பிட்டோம்னா வந்தால் ஒன்றும் பண்ணாதுங்க. இல்லைன்னா நம்ம பைரவா உள்ளே விடாதுங்க. அதனால சரி வந்தாங்கன்ட்டு கடலக்காய், சரி பிள்ளைங்களே வீட்டில் தான் இருக்கிறாங்க லீவில் அப்படின்ட்டு கடலக்காய் வாங்கி வேக வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். நல்லா தான் இருந்துச்சுங்க கடலக்காய். அம்மா துவைச்சிட்டு இருக்கீங்க? ஆமாம், துவைச்சிட்ருக்குறேன். துணி துவைக்கணும். அப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால் துணி துவைச்சி காய வச்சுட்டு போய் தண்ணி ஊற்றிட்டு வரணும். வேலை நிறைய இருக்குது. ஆமாம், உட்காந்துட்ட துணி துவைச்சி காய வச்சிட்டேன். அப்புறம் கத்திரி செடியெல்லாம் கோழியெல்லாம் பறித்து போட்டு வச்சுருந்ததா, அப்புறம் அதையும் எல்லாம் பாத்தி மாதிரி கட்டி விட்டுட்டு, அப்புறம் இடையெல்லாம் அந்த செடியெல்லாம் முளைச்சிருந்து, புல்லெல்லாம் முளைச்சிருந்து எல்லாம் பொடி விட்டு சுத்தம் பண்ணிட்டு, அப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் அதனால தண்ணி ஊற்றிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இன்னும் சாப்பிடல, மணி 11 ஆயிடுச்சு. அதனால இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டு உடனே இட்லி கூற வச்சிருக்கிறோம்ல, அது மாவாட்டணும். வேலை இருக்குங்க இனிமே. ஹரிக்கு இட்லி தோசையும் வேணுமாம்மா. அதனால மாவாட்டி நம்ம இட்லியும் தோசையும் ஹரிக்கு சுட்டு தரலாம். ஓகேவா? ஓகேவா? உனக்கு இட்லி பிடிக்குமா தோசையா? இட்லி தான் பிடிக்குமா? சரி, இங்க பாருங்க, மணி 11 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சாப்பிடல. இனிமேதான் போய் சாப்பிடணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனாலே ஏதாவது பரவாயில்ல. வெள்ளிக்கிழமை ஆனா 1 மணி 2 மணி ஆயிரும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இங்க பாருங்க, மாவாட்டிட்டு இருக்கிறேன். உளுந்துங்க பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கழுவி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ராகி இட்லிக்கும் தோசைக்கும் அரிசியும் ராகியும் ஊறுது. இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கழுவி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாவாட்டி வச்சுட்டேன். அவ்வளோதான். இது ஒரு இதை மட்டும் அரிசி வலிச்சிட்டோம்னா அப்புறம் உளுந்து போட்டோம்னா வேலை முடிஞ்சது. பாப்பா தம்பி எங்கேயும் வாங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. வருங்க நம்ம உறவுகள் என்ன பண்ணுறாங்க. அவங்க பொழுதுனைக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் மாவாட்டிக்கிட்டு இருக்கிறேன். மாவெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு கரைச்சிட்டு இருக்கிறேன். இங்கே வாங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ராகி இட்லி தோசைக்கு அரைச்சிட்டேன். இது உப்பு போட்டு கலந்து வச்சிட்டேன். இப்போ கரைச்சி வச்சேன்னா காத்தாலத்தையும் சொல்லலாம். இது பாருங்க, உப்பு போடாமல் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் உப்பு போடல. இது வேணும்னும் போது இது போட்டுக்கலாம். அதனால உப்பு போடாத எல்லாம் கரைச்சி வச்சிட்டேன். வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, இந்த வேலை முடிஞ்சிச்சா. அப்புறம் வாங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்க, துவைச்ச துணியெல்லாம் இங்கே கிடக்குதா. இங்கே பாருங்க, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேரும் தூங்குனாங்க. தூங்கிட்டு அப்படியே போட்டாங்களா. இங்கே கீழே பாருங்க, கடலக்காய் தொப்பையில தின்னு. இங்கே பாருங்க,
இப்போ அடுத்து வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது வீடெல்லாம் க்ளீன் பண்ணு, துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணு. இனிமேல் அந்த வேலை தான் இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம வீட்டு பன்னீர் ரோஸை இருங்க காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பன்னீர் ரோஸ். நம்ம வீட்டு பொங்கலுக்கு வந்து தை பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே கரும்பு ரெடி ஆகிருச்சு. அதனால் அந்த கரும்பே வச்சுக்கலாம் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு. நம்ம வீட்டிலே இருக்குதுல்ல, அதனால் வந்து நம்ம அதையே வச்சுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ கோழியெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ரோஸ் இன்னும் பொறிக்கவே இல்லை. இங்கே பாருங்க ஓடிட்டா. நம்ம மருதாணி அவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமைக்கு வெட்டிடுவோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு குப்பையங்கோயில் பொங்கல், அதனால் வந்துட்டு வெட்டிடுவோம். அதெல்லாம் பொறிச்சு விட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் வெட்டி விட்டால் தான் மறுபடியும் தலையும் புதுசாக. அதனால் தலையெல்லாம் பொறிச்சிட்டு வெட்டி விட்டோம்னா மறுபடியும் தலைஞ்சிக்கும். நம்ம கோழியை பாருங்கள், நம்ம குஞ்சு கோழி அங்கே நிற்கிது பாருங்கள், அங்கே நிற்கிது. இங்கே பாருங்க, எங்கள் ஹரி காலையிலே ஆரம்பிச்சிட்டான். எந்நேரம் பார்த்தாலும் இந்த சைக்கிளே தான். ஆனால் எந்நேரம் உளுந்து எழுந்திருக்கிறான். ஆனால் உளுந்தாலும் பரவாயில்ல, நான் சைக்கிள் தான் ஓட்டுவோம் அப்படின்னு இதே தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஹரி இப்போ தான் எழுந்திரிச்சியா? மணி 8 ஆயிடுச்சிங்க, இப்போ தான் எழுந்திரிச்சே வெளியில் வரான். பேசு பேசு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸு பாய்ங்கிறான். பாப்பா எங்கே உட்காந்துருக்கா? இல்லை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கோழிக்கு அரிசி போடுறாங்க. ஆமாம், வாங்க பார்க்கலாம். அப்படியாந்து வச்சு பாருங்கள், கோழி கண்டது வந்துச்சு பாருங்கள். ஒட்டுக்கா போட்டோம்னா சண்டை போட்டுக்குதுங்க எல்லாம், அதனால் தனித்தனியாக கூட்டி ஒன்று எடுக்கு. இங்கே பாருங்கள், எங்கள் பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்குறானே. பாப்பா வீடு கூட்டுவியாட்டுக்கு? சரி சரி, கூட்டு. எங்கள் பாப்பா செய்கிற வேலையை இது ஒன்று தாங்க. அது டெய்லி செய்ய மாட்டான், இன்றைக்கி தான் எதாவது செய்கிறாங்க. வீடு கூட்டுறது ஒன்று தான் செய்வாங்க, மீதி வேலை தான் செய்ய மாட்டான். மீதி வேலை என்ன வேலை செய்ய சொல்கிறதுங்க? துணி துவைக்கவும் தெரியாதுங்க, இப்போ தானே சின்ன பிள்ளைங்க. அதனால் இப்போ தான் வீடு கூட்டுறக்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் இப்போ தான் பழவி இருக்கிறாங்க. பழவிட்டியா இல்லையா? பழவிட்டியா? சரி கூட்டு. என் ஹரியை பாருங்கள் அப்படியே. ஹரி என்ன பண்ணுற? உட்காந்து இருக்கேன். சரி ஃப்ரெண்ட், பாய் சொல்லிடு பாப்பா. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லிடு பாப்பா. சொல்லிடு, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாய் சொல்லிடு.